ஓம் நம சிவாய சிவாய நமகா சிவே 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 சிவ. இன்று விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 12ஆம் தேதி, ஆங்கிலம் 25 ஜனவரி 2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று தங்கத்தேரில் இறைவன் உலா வரும் காட்சியை காண்பது நமக்கு அளவற்ற அளப்பரிய நல் பலன்களை வாரி வழங்கக்கூடியது ஆகும். ஒவ்வொரு ஆலயத்திலும் தங்கத்தேர் உள்ள ஆலயங்களிலே நீங்கள் தேவையான முன்பணத்தை கட்டி எல்லோரும் தரிசிக்கும் வண்ணம் செய்வது வாழ்க்கையிலே பல கோடி தலைமுறைகளுக்கு புண்ணியங்களை கொடுக்கும் நல்ல நாள். இன்று தங்கத்தேர் தரிசனம் எங்கு நடந்தாலும் போய் சென்று கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வடபழனி, சென்னை கபாலீஸ்வரர் கோயில், மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயில் மற்றும் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் தங்கத்தேர், இப்படி முருகனுடைய ஆலயத்திலே உள்ள தங்கத்தேர், இவைகளை நடத்துவதற்கு தக்க ஏற்பாடுகளை முன் அனுமதியுடன் செய்து பிறருக்கும் அந்த தரிசனத்தை செய்து கொடுத்தால் தங்கம் வாங்க வேண்டும் என்று இயங்கிக் கொண்டு இருப்பவர்களுக்கும் மற்றும் பலவிதமான கண் நோய்களுக்கும் நல்ல நிவர்த்தி தரும். இந்த தங்கத்தேரிலே இறைவன் உலா வரும் காட்சியை காண்பது அப்படிப்பட்ட பலன்களை வாரி வழங்கும். 27 நட்சத்திர நாளுக்கு விதவிதமான பலன்களை இப்படிப்பட்ட தங்கத்தேர் உற்சவம் நமக்கு கொடுக்கும். அஸ்வினி நட்சத்திரம் கூடும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பொன்னாங்கண்ணி கீரை உணவு தானத்துடன் இன்று அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. மதியம் அஸ்வினி நட்சத்திரமானது வர இருக்கின்றது. ஆகையினால் இன்று பொன்னாங்கண்ணி கீரை, கீரை கடைசல் என்று சொல்வார்கள், அதை சாதத்தில் இட்டு கொஞ்சம் நல்ல பசுனை சேர்த்து தானம் கொடுப்பது மிக நல்ல பலனை கொடுக்க இருக்கின்றது. இன்று மதியம் 1:37 ஆரம்பத்திலிருந்து அஸ்வினியும் ஞாயிற்றுக்கிழமையும் கூடுகின்றது. குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் இதை செய்வது நல்லது. அந்த குடும்பத்தில் யாரோ ஒருவர், உற்றார் உறவினர் நண்பர்கள் கூட இருக்கலாம், அவர்களுக்கும் இதை எடுத்து சொல்வது நல்லது. இந்த உணவை தானத்துடன் நீங்கள் ஈவினிங் மாலை தங்கத்தேர் தரிசனம் செய்வதால் எப்படிப்பட்ட கண் திருஷ்டி, கண் சம்பந்தமான வியாதிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கண் திருஷ்டி என்பது இப்படித்தான் அப்படித்தான் என்று ஒரு எல்லைக்குள் நாம் அடக்க முடியாது. எத்தனையோ செய்து கொண்டிருக்கிறேன், எப்படி திருஷ்டி வரும் என்று நாம் கேட்பது இன்னும் நமது புத்தியை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், எண்ணத்தை விரிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆகையினால் அந்த பார்வை என்பது எப்படிப்பட்ட மரமாக இருந்தாலும் பட்டு போய்விடும், செடிகளாக இருந்தாலும் பட்டு போய்விடும். அதுதான் கண் திருஷ்டி. இந்த விளக்கத்திற்கு நமது அகஸ்திய விஜயத்திலே விவரமான விஷயங்களை கொடுத்துள்ளோம். எப்படிப்பட்ட அரிய கண் நோய் அதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நீக்கும் சக்தியை கொண்டதே பொன்னாங்கண்ணி கீரை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்கணித முறைப்படி இன்று விஸ்வாவசு வருஷம் தை மாதம் 12ஆம் தேதி 25 ஜனவரி 2026 மதியம் 1:37 முதல் அஸ்வினி நட்சத்திரம் சேர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளாக அமைகிறது. இப்படி நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்வதுதான் நமக்கு சிறந்தது. இதை பலருக்கும் எடுத்தும் சொல்லலாம். எத்தனையோ பேர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். உயர்ந்த பொறுப்பில் இருந்து இரவு பகல் பாராமல் தூங்காமல் கண் விழித்து பணியாற்றும் பொறுப்பாளர்கள் மிக்க கவனமாக இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றவர்கள் தீராத பிரச்சனைக்கும் உலகத்தை காக்கிறேன் என்று கிளம்புவார்கள், குடும்பத்தை காக்க முடியாது. அப்படி உடல் வருத்தத்தால் வாடுகின்றவர்களுக்கும் இறைவன் நல்ல வழியை காட்டுவான். ஆனால் எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் அதனுடைய பலன்களை சொல்லி மாளாது. இப்படி தை மாதம் 13ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி முடிய மன அழுக்கை நீக்க, தீய எண்ண செயல் கசடுகள் நீங்க பீஷ்ம தர்ப்பணம், பீஷ்ம மகரிஷியும் தர்ப்பயாமி, பீஷ்ம மகரிஷியும் தர்ப்பயாமி, பீஷ்ம மகரிஷியும் தர்ப்பயாமி என்று 21 முறை பீஷ்மருக்கு தர்ப்பணம், அதாவது அர்க்கியத்தை, அதாவது 30/1/2026 வெள்ளிக்கிழமை வரை செய்வது இந்த மனித வடிவிலே வந்த ஸ்ரீராமபிரான் கடைபிடித்த ஏக பத்னி விரதம், வானர வடிவில் வந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் கடைபிடித்த நைஷ்டிக பிரம்மச்சாரியம்
பீஷ்மர் கடைபிடித்த பிரம்மச்சரிய விரதம் போல அவரவர் சந்ததியினர் நல் ஒழுக்க குணம், நல்பாதை நல் நடத்தை, தெய்வீக பயணம் ஆகியவற்றுக்கு வழிகாட்ட அமைவதே பீஷ்ம தர்ப்பணம் நாட்கள். இப்படி பீஷ்ம அஷ்டமி என்கின்ற பீஷ்மாஷ்டமி 26/1/2026 நாளை துவங்கி பீஷ்ம துவாதசி என்று சொல்கின்ற 30/1/2026 அதுவரை அனைத்து நாட்களிலும் ஸ்ரீ கிருஷ்ணம் தர்ப்பயாமி, ஸ்ரீ கிருஷ்ணம் தர்ப்பயாமி, ஸ்ரீ கிருஷ்ணம் தர்ப்பயாமி என்று தொடங்கி சகல தேவதா மூர்த்திகளுக்கும் அர்க்கியம் பீஷ்மருக்கு முதலில் கொடுத்து பிறகு பித்திருக்களுக்கு முறையான தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும். 27 மூலிகை மரம் செடி கொடிகளை பார்ப்பது, கண்ணால் தரிசிப்பது என்று சொல்வார்கள். இதை ஒரு சங்கல்பமாக, ஒரு வைராக்கியமாக எடுத்துக்கொண்டு பார்த்தால் 80 நிறைந்த பழுத்த தம்பதியர்களை குடும்பத்தோடு தரிசித்து, உத்தமர்களை தரிசித்து ஆசி பெறுவது. பழுத்த தம்பதிகள் என்றால் அதற்கு ஒரு புனிதத்துவம் இருக்கிறது. ஏதோ 80 வயசு ஆகிவிட்டது என்று நினைக்க வேண்டாம். இப்படி அவர்களை தரிசித்து ஆசி பெறுவது மிக மிக முக்கியமான அற்புதமான நல்ல நாள். இப்படி காயத்ரி மந்திரத்தை தினசரி தவறாமல் 108 எண்ணிக்கைக்கு குறையாமல் 3 வேளையும் ஜெபம் செய்வது. நிறைய செஞ்சு கொண்டே இருக்கலாம். வேலையுடன் நீங்கள் பார்க்கும் உத்தியோகத்துடன் மனதுக்குள்ளே காயத்ரி மந்திரம் ஓடும் பொழுது மாறிவிடுமோ, எழுத்து மாறிவிடுமோ, கதை மாறிவிடுமோ என்று நினைக்க வேண்டாம். நீங்கள் தவறே செய்தாலும் அந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் மனதார ஓதும்போது எழுத வேண்டியதை அந்த இறைவன் தானாக செய்து கொடுப்பார். இப்படி கங்கை காவேரி நீர் கொண்டு தினமும் தவறாமல் பீஷ்மருக்கு 12-21 முறைகள் அர்க்கியம் அளிப்பதால் சித்தர்கள் மகான்கள் ஜீவ சமாதிகளில் முழு முந்திரி மாலை சாத்தி வழிபட்டு அதை ஏழைகளுக்கு தானம் அளிப்பது, இப்படிப்பட்ட இது போன்ற நல்ல காரியங்களை கடைபிடித்து வந்தால் வருங்கால சந்ததிகளின் நல் ஒழுக்கத்திற்கு இது துணை புரியும். திருக்கணித முறைப்படி நடப்பு விசுவாவசு வருஷம் தை மாதம் 13ஆம் நாள் 26/1/2026 திங்கட்கிழமை முதல் தை மாதம் 17ஆம் தேதி 30/1/2026 வெள்ளிக்கிழமை வரிய முடிய பீஷ்ம தர்ப்பண நாளாக அமைவது நமக்கு பெரும் பாக்கியம். எத்தனையோ ஹோமங்கள், யாகங்கள், இயக்கங்கள் செய்து கொண்டிருந்தும் பலன் இல்லையே என்று சொல்லிவிடுவீர்கள். சொல்லாதீர்கள். இப்படி திருவோண நட்சத்திர மண்டலத்திலே முன்பு சொன்னது போல் சுக்கிர பகவான் அமைந்து இந்த தர்ப்பண நாளும் சேர்ந்து அமைவது, 2 நாட்கள் அவமாக தினமாக அமைவதும் வைத்திருதி யோக தர்ப்பண தினம் சேர்ந்து வருகிறது. மேலும் மேலும் பலன்களை அள்ளி அள்ளி கொடுக்கும் நல்ல நாள். நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். பலருக்கும் இதை எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் கேட்டு செய்து அதை பலன் பெற வேண்டும். ஏதோ உட்கார்ந்தோம் இன்றைய நாள் எப்படி என்று கேட்டுவிட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் செய்தால் என்ன பலன் இதுவரை நடந்து இருக்கிறது, என்னென்ன பலன்கள் நடைபெறாமலே இருக்கின்றது, எந்தெந்த பிரச்சனைகள் ஆரம்பித்து இருக்கிறது, என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகிறது என்பதை ஜாதகத்தில் யாரும் சொல்ல போவதே கிடையாது. நல்லதை மட்டும் சொல்லி நம் மனதை சந்தோஷப்படுத்தி கதையை முடித்து விடுவார்கள். எதிர்காலத்திலே நன்மையும் தீமையும் கலந்து வரும். அந்த தீமையை இவர்களால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர்களை யாரும் சந்திக்க மாட்டார்கள், வருமானமும் வராது. எதுவும் நெகட்டிவாக சொல்லுகிறார், எதிர்மறை கருத்துக்களை சொல்லுகிறார் என்ற பெயருடன் விலகி விடுவார்கள். அதுதான் விதி. நெருப்பு என்று சொன்னால் சுடும் என்று புரிந்து கொண்டு ஒதுங்க வேண்டும். ஆனால் நெருப்பு என்று சொல்லிவிட்டாரே, இனி சரி வராது. இப்படித்தான் ஒருத்தர் ஒரு பூஜை செய்யும் பொழுது இவர் ஓவராக பில்டப் கொடுக்குறார், இவர் ரொம்ப அக்கப்போர், அந்த மாதிரி சொன்னவங்களெல்லாம் எத்தனையோ பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உடனே கிடைக்கும் பாருங்கள் அவங்களுக்கு பரிசான தண்டனை. நமக்கு முடியவில்லை என்றால், ஒத்து வரவில்லை என்றால், அப்பாடி அம்மா ஒதுங்கி உட்காருங்கள். அந்த கூட்டத்தில் சாபத்தை பெற்றுக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் யாரோ ஒருத்தர் நாகம் போல் உங்களை பார்ப்பார். நாகம் எப்படி சீண்டுமோ அந்த கதி அவமானப்பட்டு நிற்க வேண்டும். ஆகினால்
பூஜையிலே குறுக்கே புந்து தவறான பிரச்சாரத்தை பரப்பி ஓவர் பில்டப் ரொம்ப பந்தாக கொடுக்கிறார், சொல்லாதீர்கள். அந்த அளவுக்கு உங்களால் செய்ய முடியுமா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் அது மாதிரி செய்து கொள்ளுங்கள். ஆகினால் யாரையும் பேசிவிட்டால் அந்த பேச்சு உயிர் உள்ளவரை உங்கள் தலைமுறைகளை தாக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளால் அருணாச்சலா.